மத்திய அரசு உத்தேசித்துள்ள வகுப்பு வாரிய சட்டத்திற்கும் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்காத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மத்திய அரசு சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் வகுப்பு வாரிய சட்டத்தில் பல திருத்தங்களை மேற்கொள்ளும் சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தியது. இச்சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதே பலத்த எதிர்பார்ப்புகள் உருவானதை தொடர்ந்து இச்சட்டம் கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி ஜேபிசி குழு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த மாநிலத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெற்று வருகிறது. அதன்படி 30/9/2024 திங்கட்கிழமை தமிழ்நாட்டில் சென்னையில் ஜேபிசி கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும், இக்கூட்டத்தை ஸ்டாலினின் திமுக அரசின் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தில் இருக்கும் சாதக பாதகங்கள் பற்றி இஸ்லாமியர்கள் தான் முழுமையாக உணர்ந்து சொல்ல முடியும். எதையும் போட்டு குழப்புவதையே தொழிலாக கொண்ட ஸ்டாலினின் திமுக அரசு ஜேபிசி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு இன்று வரை அதற்கு ஆதரவான ஒரு சில அமைப்புகளுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பிவிட்டு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக எஸ்டிபிஐ, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், ஜமாத் இஸ்லாமி, தேசிய முஸ்லிம் லீக், வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஜேபிசி கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வகுப்பு வாரிய சட்டத்திற்கு 1937 அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1954 அரசியல் சாசன பாதுகாப்பு வகுப்பு வாரிய சட்டத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. 1995 வகுப்பு வாரிய சட்டத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. கடைசியாக 2013 ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்த திருத்தங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பெருமக்களால் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வகுப்பு வாரிய சொத்துக்கள் முழுமையாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு சில வகுப்பு வாரிய சட்ட திருத்தங்கள் தற்போதுள்ள சட்டத்தின்படி வகுப்பு வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இஸ்லாமியர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் புதிதாக உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தத்தின்படி தேர்வு முறையை மாற்றப்பட்டு இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள். மாநில அளவில் தற்போதுள்ள வகுப்பு வாரியத்தின் தலைவர் மற்றும் மாநில அளவில் தற்போதுள்ள வகுப்பு வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோருக்கு உள்ள அதிகாரம் உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆளும் கட்சியினர் வக்பு வாரிய சொத்துக்களை எளிதில் அபகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வக்பு வாரிய சொத்துக்கள் என்பது இஸ்லாமிய பெரியவர்கள் மனம் வந்து இறைவனுக்காக தானம் செய்த சொத்துக்கள் ஆகும். புதிய சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டால் வகுப்பு வாரியத்திற்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சொத்துக்களை தானமாக வழங்கியதன் நோக்கமே சிதைந்துவிடும். எனவே தற்போது உள்ளவாறு இச்சொத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும். பொதுவாக சட்ட திருத்தம் என்றால் ஓரிரு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படும். ஆனால் வகுப்பு வாரிய சட்டத்தின் அடிப்படையை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு 40க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2003 வகுப்பு வாரியத்தின் தலைவராக இஸ்லாமிய பெண்மணியை நியமித்துள்ளார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இயங்கி வருவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான். அதே போல் பர்தா அணிந்த இஸ்லாமிய பெண்மணியை 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சராக்கினார்கள். எனது தலைமையிலான ஆட்சியிலும் 4 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினார். மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்க்கிறது. இச்சட்டம் திருத்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய அரசு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை தகர்த்து எறிவதாக உள்ளதால் உடனடியாக இச்சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பெரும்பாலான இஸ்லாமிய நலம் காக்கும் அமைப்புகளை இந்த கேட்பு கூட்டத்திற்கு அழைக்காமல் ஸ்டாலினின் திமுக அரசு புறக்கணித்துள்ளது இஸ்லாமிய மக்களுக்கு செய்துள்ள துரோகமாகும். இந்த அரசின் ஓரவஞ்சனை செயலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் கருத்துக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் எடுத்துரைக்க வாய்ப்பளிக்காத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளித்தது என்றும் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்தார் என்றும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துறையின் அரசு
அரசு முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று வெளியிட்ட செய்தியில் ஒன்றிய அரசு உத்தேசித்துள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்காத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த முன்வரைவினை மாநிலங்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை கலந்து ஆலோசிக்காமல் மக்களவையில் அறிமுகம் செய்தது. இச்சட்ட திருத்த முன்வரைவு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. வக்ஃப் திருத்த சட்டம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கருத்து கேட்கும் கூட்டம் 30/9/2024 அன்று சென்னையில் நடத்தப்படுவது குறித்து மக்களவை செயலகம் மாநில அரசுக்கு தெரிவித்தது. ஒன்றிய அரசின் சிறுபான்மையினர் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்தது. இக்கூட்டத்தில் மாநில அரசு பிரதிநிதிகள், வக்ஃப் வாரியம், மாநில சிறுபான்மையினர் ஆணையம், இதர சம்பந்தப்பட்ட அமைப்புகள், திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிரதிநிதிகள், பார் கவுன்சில் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள், முத்தவள்ளி மற்றும் உலமாக்கல் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். இது தவிர இதர பங்கேற்பாளர்களாக மக்களவை செயலகத்தின் அனுமதி பெற்று விவசாயிகளின் பிரதிநிதிகள், பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுநல அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை குழுவிடம் தெரிவித்தனர். சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளித்தது. எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காமல் அரசு புறக்கணித்தது என்று தெரிவித்துள்ளது உண்மைக்கு மாறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.